டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை ஐஐடியில் சேர்ந்தனர் என்பது பொய்யான தகவல் என பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்தார்களா என அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். முன்னதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அன்புமணி தரப்புல என்ன கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்கள். கௌதமி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நேற்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கை தவறான அறிக்கை என்றும், அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஐஐடியால் நடத்தப்படக்கூடிய சில ஆன்லைன் கோர்ஸ்கள் இருக்கிறது. அதில் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக 12ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. 11ஆம் வகுப்பு முடித்தாலே அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். எனவே அது போன்ற கோர்ஸ்களிலே, அது போன்ற பாடங்களிலே தான் சில பேர் சேர்ந்து படித்து வருகிறார்கள். அவற்றையெல்லாம் கணக்கு காண்பித்து தமிழக அரசு தவறான தரவுகளை வெளியிடுவதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அதாவது ஐஐடி சார்பில் பல்வேறு விதமான படிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், இது போன்ற படிப்புகள் ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த படிப்புகளுக்கென்று தனியாக ஆசிரியர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை நாமே திரும்ப திரும்ப பார்த்து அந்த பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அம்சம் என்றும், இந்த புதிய கல்விக் கொள்கையால் தான் இடைநிற்றல் அதிகமாகும் என்று தமிழக அரசு, திமுக அரசு கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒருபுறம் அந்த கல்வியை, அதாவது தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்துவிட்டு அதனுடைய ஒரு அம்சமான இந்த படிப்பை ஆதரிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த ஆன்லைன் படிப்புகளை உலகின் எந்த மூலையில் வாழ்பவர்களும் 17 வயது முதல் 81 வயது வரையிலான அனைத்து வயது பிரிவினரும் இந்த படிப்பில் சேர முடியும். எனவே தமிழக அரசின் முயற்சியால் அரசு பள்ளியில் படித்தவர்கள் ஏதோ ஐஐடியில் சேர்ந்தது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க தமிழக அரசு முயற்சி செய்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை ஐஐடியில் சேர்ந்தனர் என்பது போன்ற பொய்யான தகவல்களை பரப்புவதை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் எனவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையான நல்ல விஷயங்களும், அரசு பள்ளி மாணவர்கள் உண்மையிலேயே ஐஐடியில் சென்று சேரக்கூடிய வகையிலான தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்ற வகையிலும் பாமக தலைவர் அன்புமணி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.